பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் வீட்டிலேயே நாங்கள் வந்து விளக்கேற்றி வைக்க போகிறோம். இது ஒரு சுபமான நிகழ்ச்சி, இனிமையான நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த நாள் என்ன நாள், என்ன திதி, என்ன நட்சத்திரம், இதற்கு எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம். சார், கொரோனா பீரியடாக இருக்குது சார், நான் கோவிலுக்கும் போக முடியல, இறைவன் எல்லாம் ஏகாந்தமாக இருக்காங்க, நாங்கள் குடும்பத்தோடு வீட்டில் இருக்கோம், ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்களேன். அந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. தீபம் ஏற்றிருக்கோம் இல்லையா? முதல் ஏன் தீபம் ஏற்றணும் சார்? தீபம் ஏற்றும்போது விளக்கேற்றும் நேரம்னு சொன்னீங்களே, 6 மணி தானே சார் விளக்கேற்றுற நேரம். நீங்கள் 5:30 மணிக்கு விளக்கேற்றுறீங்களே, அது எப்படி சார்? சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுன்னு உங்கள் சந்தேகம். ஒரு தீபம் ஏற்றுறது, ஒரு வீட்டில் காலையில் சாயந்தரம் ஒரு மனிதன் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் வரும். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணுங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான விளக்கம் இருக்குது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை கூட நம்ம 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். சந்தியா தீபம் அப்படின்னு சொல்லி சாயந்தரத்தில் தீபம் ஏற்றுறது ஒரு வழக்கம். காலையில் ஒரு வீட்டில் சூரிய உதயத்துக்கு 24 நிமிஷத்துக்கு முன்னாடி யார் ஒருவர் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்பது விதி. சூரிய உதயம் சில நேரத்தில் முன்ன பின்ன இருக்கும். கோடை காலத்தில், மழை காலத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். அதற்காக தான் 5:30 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். எப்போவுமே எந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பித்தாலும் நம்ம யாரை நினைப்போம்? விநாயகரை நினைப்போம். அதுலேயும் கானக்குரலோன், கந்தர்வ குரலோன், அவருடைய வாய்ஸில் இந்த கணபதி பாட்டு பாடினா உங்களுக்கு என்ன தோணும்? அந்த இறைவனே உங்கள் வீட்டில் வந்து உட்காண்டிருக்க மாதிரி அந்த உணர்வு இருக்கும் இல்லைங்களா? இதோ உங்களுக்காக அந்த கந்தர்வ கானம். மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மங்கள இது எந்தன் நாவினில் உதிக்க, மங்கள இது எந்தன் நாவினில் உதிக்க, கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தாளமும் பாவமும் ததும்பி
துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊசிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். குளிச்சிங்க, தலை வாரினீங்க, பூ பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அருமையாக விளக்கு ஏற்றுனீங்க, எல்லாம் கரெக்டு. இந்த விளக்கு எப்படி ஏற்றணும்னு சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுங்களா? ஒரு தீபம் ஏற்றும்போது தீக்குச்சியில் அந்த விளக்கை ஏற்றுறதை விட உங்கள் வீட்டினுடைய தலைவாசலுக்கு வந்து மாலை நேரத்தில் சந்தியா தீபம்னு சொல்லுவாங்க. இந்த சந்தியா தீபத்தில் விளக்கு ஏற்றி அதுலேயும் தீக்குச்சியில் ஏற்றுறதை விட ஒரு திரியில் விளக்கு ஏற்றி அந்த திரி மூலமாக காமாட்சி அம்மா விளக்குக்கு விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சுவாமி ரூமில் வச்சு இந்த சுவாமி ரூமில் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் நல்லெண்ணெயா நெய்யா அப்படின்னு பார்க்கும்போது சுவாமிக்கு வலதுபுறத்தில் நெய் தீபமும் இடதுபுறத்தில் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபடுறது ஒரு சாஸ்திர ரீதியான இயல்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம். சார் அதுதான் சார் எங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். அப்புறம் கண்ணனின் சன்னதியில் கொஞ்சம் இருங்க, அது அவரே பாடினா ஏகாதேசிக்கு எப்படி இருக்கும் கேளுங்களேன். அவருடைய குரல்லையே கண்ணபுரம் போகிறாராம், நம்மளும் போவோம். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். வண்ண வடிவழகை கண் குளிர காண்பேன். வண்ண வடிவழகை கண் குளிர காண்பேன். எண்ணமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன். எண்ணமெல்லாம் அவனின் இணையடியே என்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன். உத்பலாபதக விமானத்தையே நினைப்பேன். உத்பலாபதக விமானத்தையே நினைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே திளைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகையிலே திளைப்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன்.
கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன், பெருமான் சந்நிதி முன் பித்தாகி நின்றிடுவேன், பெருமான் சந்நிதி முன் பித்தாகி நின்றிடுவேன், பிறவிப்பிணி அறுத்து உலகை வென்றிடுவேன், கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன், என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன், கட்டி அணைத்தனக்கு கை கொடுப்பான் கண்ணு, கட்டி அணைத்தனக்கு கை கொடுப்பான் கண்ணு, கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே உய்வேன், கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன், கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன், கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரத்தில் கண்ணபுரம் போனீங்க, கவலையெல்லாம் மறந்தீங்க. இப்போ ஒரு புல்லாங்குழலோட கண்ணனை பார்ப்போமா? புல்லாங்குழல் எதற்காக கண்ணனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே நாதஸ்வரமும் புல்லாங்குழலும் தான் இயற்கையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நாபியில் இருந்து அந்த மூச்சு காற்றை வாங்கி இதயத்தின் வழியாக அளவாக அந்த மூங்கிலுக்குள்ள காற்று போயிட்டு வெளியே வரும்போது அது ஒரு நாதமாக வரும். அது சாதாரண நாதம் இல்லைங்க, நாத பிந்து, சிவசக்தி சொரூபமாக வரும். இந்த ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஐஸ்வர்யங்களை தரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த புல்லாங்குழலோடு சேர்ந்து இது ஒரு நாதம், இது ஒரு தவம், இது நாத பிந்து கலாதி நமோ நமோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இப்போ டிஎம்எஸோட குரல் தேனிலும் இனிமையான குரல், அது கந்தர்வ குரல், இது இனிமையான தேன் குரல். இந்த குரலில் இந்த பாட்டை பார்ப்போம், இதோ உங்களுக்காக.
அம்மாவை விட தெய்வம் இல்லை, அப்பா விட குரு இல்லை, காயத்ரி விட மந்திரம் இல்லை, ஏகாதேசி விட விரதம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த நாள் 1000 இதழ்கள் நம்மளுடைய தலையில், சகஸ்ர ஹாரத்தில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை. இந்த தாமரையில் லக்ஷ்மி வாசம் செய்வாள். ஏகாதேசி விரதங்கிறது ஒரு ரகசிய விரதம். ஆனால் இதில் கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம், மன நிம்மதி, சந்தோஷம். தீபம் போடுங்க அப்படின்னு ஜோதிடர்கள் நாங்கள்லாம் சொல்கிறோம். ஆனால் தீபத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அக்னிஹோத்திரம். இந்த நெருப்பை வச்சு அந்தணர்கள் இவர்களெல்லாம் செய்கிறது அக்னிஹோத்திரம், யாகம், ஹோமம், தவம், ஜபம். ஆனால் பெண்கள் இதே தீபத்தை நெருப்பில் அந்த தீப வழிபாடு செஞ்சு வழிபடும்போது அது ஒரு அக்னிஹோத்திரம் தானே. இப்படிப்பட்ட தீப வழிபாட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற இந்த பாடல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாது. இந்த பாட்டை கேளுங்க. லக்ஷ்மி கடாட்சம், அஷ்ட ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ மகாலக்ஷ்மி, ஸ்ரீ மகாலக்ஷ்மி, नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते। स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। स्वरूपिणी परमेशी जगन्मातः
महालक्ष्मी नमोऽस्तुते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रं यः पठे भक्तिमान् नरः सर्वसिद्धिम् अवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा எவ்வளவோ தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுக்கு பலன் கிட்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அகத்திக்கீரை தானம், நெல்லிக்கனியில் தீபம், இதையெல்லாம் விட கோவிந்தா கோவிந்தா, இந்த கோவிந்தா அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியணும். கோவிந்தா அப்படின்னா அனைத்தும் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம கஷ்டங்கள், நம்ம பிரச்சனைகள், ருண விமோசனங்கள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் கோவிந்தா. அதனால தான் திருப்பதி போகும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், கோவிந்தா 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 அந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம பிரச்சனைகள் தீரணும், நம்ம கஷ்டங்கள் தீரணும், நம்மளை விட்டு எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மறந்து அந்த கோவிந்தா மந்திரம் சொல்கிறோம். இப்போவும் கோவிந்தா சொல்லுங்கள், நிசப்தமாக சந்தோஷமாக இந்த பாட்டை கேளுங்க, உங்கள் பூர்வ ஜென்ம கர்மம் தொலையும். பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா கோவிந்தா
விட்டேன் கோவிந்தா. இந்த கலியுகத்தின் கடவுள் நீ கோவிந்தா. கோரிக்கை முடித்து வைப்பாய் கோவிந்தா. வந்து கூடும் அன்பர் வாழ்வினில் நலம் என்றும் தா, என்றும் தா. பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா. உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. கோவிந்தா சக்தியுள்ள ஆண்டவனே கோவிந்தா. உன் சந்நிதியாம் திருமலையில் அபயம் தா, அபயம் தா. பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா. உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. உபவாசம் அப்படின்னு சொன்னாலே சாஸ்திரத்தில் ஏதோ சாப்பிடாம இருக்கிறது, அதனால் உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக உபவாசம், இறைவனுக்கு மிக நெருக்கமாக நீங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, 11. இந்த 11 சேர்ந்து தான் இறைவனை வழிபடுவது இந்த ஏகாதசி உபவாசம். இந்த நாளில் இறைவனை வழிபடுறது மட்டுமல்ல, தான தர்மங்கள் செய்கிறது. ஏகாதசிக்கு உபவாசம் இருந்தீங்க, துவாதசியில் பாரணியம் பண்ணுறது, அதாவது அதிதிகளுக்கு போஜனம். இந்த போஜனம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அந்த அதிதியினுடைய அங்கம் வாழ்த்தணும். நான் வாழ்த்தலைன்னா கூட என்னுடைய அங்கம் வாழ்த்தணும். அந்த அங்கம் வாழ்த்தும்போது என்ன கிடைக்கும்? குறை ஒன்றும் இல்லை. இந்த குறை ஒன்றும் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் தனிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, குறை ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையில் அத்தனை சுகத்தையும் எந்த ஒரு வியாதியினுடைய பயம் இல்லாமல் கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் வாழலான்ற நம்பிக்கையோட இந்த பாட்டை கேளுங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. உன்னின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா, உன்னின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
எனக்கே என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. சங்கு வழிபாடு, சங்கு துவனி. இந்த சங்கு துவனி இருக்குது தெரியுங்களா, சங்கநாதம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஜெயம் ஜெயம் அப்படின்னு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். வெற்றி வெற்றி வெற்றி. அதே மாதிரி தான் ராமநாமம். ராமனை விட ராமநாமம் பெரியது. எப்படி? ராமா ராமா ரகுபதி ராமா ஜெய ஜெய ராமா. நான் பாடினா நல்லா இருக்குமா? அதை பாடுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அதை நீங்களே கேளுங்க. ராம பஜன். அந்த பஜனோடு நீங்களும் உங்கள் ஆத்மாவும் ஒன்றி போகும்போது இந்த ஏகாதேசி விரதத்தினுடைய பலன் நிச்சயமாக வந்து சேரும். தீபம் ஏற்றிட்டீங்க, ராமநாமம் சொல்லிட்டீங்க, ஆனால் அந்த ராம பஜனோட ஒன்றி போயிடுங்க. ராம 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 என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம். ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் 1000 1000 நீதி நேர்மை நமக்கே உபகாரம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் 1000 1000 நீதி நேர்மை நமக்கே உபகாரம். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தார். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். வரம் கொடுத்தான். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம். ரகுபதி
रघुपति राघव राजा राम रघुपति राघव राजा राम ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். குரு நமஸ்காரம் இல்லாமல் ஏகாதசி விரதம் முடியுமா? மாதா பிதா குரு தெய்வம், இந்த குருவோட ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாமா? அப்படித்தான் ரமணரை நாம் நினைக்க வேண்டாமா? சரணாகதி தத்துவம். சரணாகதினா என்ன? டோட்டலாக சரண்டர். இப்போ பாருங்கள், உலகம் எப்படியோ இருக்குது. மார்ச் 23 அதுக்கு பிறகு உலகம் தலைக்கீழே. கொரோனா வைரஸ், எங்கேயுமே போக முடியல. எல்லா உறவும் இருக்குது, ஆனால் பக்கத்தில் இல்லை. எல்லா அன்பு பாசம் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. பணம் பட்டம் பதவி பக்கத்தில் இருக்குது, ஆனால் எதுவுமே நம்ம தொட முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் சரணாகதி தத்துவம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன்கிட்ட வந்து சரணாகதி, எனக்கு யாருமே இல்லை, நீ தான், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். கடன் பிரச்சனை தீரும், வியாதி பிரச்சனை தீரும், மன குமுறல்கள் தீரும், சந்தோஷம் மட்டும் வரும். அதுதான் இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தில் மகாலட்சுமி பூஜை பார்த்தாச்சு, குரு பூஜை பார்த்தாச்சு, சரணாகதி தத்துவம் கூட பார்த்துட்டோம். இந்த சரணாகதியில் ரமணா சரணம் அபயம் தரணம். அப்படிப்பட்ட அபயம் யார் தருவார்கள்? இதோ இந்த குரு தருவார். ரமணா சரணம் அபயம் தரணம். ரமணா சரணம் அபயம் தரணம். சரணாகதி என வணங்குவோரை காப்பவனே சரணம். ஜனன மரணம் எனும் நிலையில்லாத ஒரு பிறவியினை தரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். பத்து அவதாரம் கொண்ட நவராத்திரி நாதா தாள் சரணம். எட்டு செல்வம் தர ஏழு மலை வாழும் ஈசா நீ வரணும். பத்து அவதாரம் கொண்ட நவராத்திரி நாதா தாள் சரணம். எட்டு செல்வம் தர ஏழு மலை வாழும் ஈசா நீ வரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ஆறு ஆதார சித்தி நிலையான ஆனந்தா சரணம். ஐந்து புலன் நின்று உந்த நினைவேற்ற இங்கே நீ வரணும். ஆறு ஆதார சித்தி நிலையான ஆனந்தா சரணம். ஐந்து புலன் நின்று உந்த நினைவேற்ற இங்கே நீ வரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். நான்கு வேதங்கள் மூன்று காலங்கள் அதிபதியே சரணம். இரண்டு கண்களால் ஒரே முறையேனும் அருளிட நீ வரணும். நான்கு வேதங்கள் மூன்று காலங்கள் அதிபதியே சரணம். இரண்டு கண்களால் ஒரே முறையேனும் அருளிட நீ வரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். சரணாகதி என வணங்குவோரை காப்பவனே சரணம். ஜனன மரணம் எனும் நிலையில்லாத ஒரு பிறவியினை தரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணம் தரணம். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். மன நிம்மதி, சந்தோஷம். கோயிலுக்கே போக முடியல சார், மந்திரமே சொல்ல முடியல சார், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுல்ல?
குடும்பத்தோடு சாயந்தரம் 5:30 6:30 மணி வரைக்கும் இறைவனோடு ஒன்றுபடும் நேரம். இந்த ஆன்மா இறைவனோடு சேரும் நேரம், குடும்பத்தோடு சேரும் நேரம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஜெயம்தான். நாளைக்கு குருவாரம், வியாழக்கிழமை, குருவை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள். அதை பற்றி பேசுவோம், சிந்திப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராபரமே. சர்வே ஜனா சுகினோ பவந்து.